இன்னைக்கு ஒரு ஒரு விசுவாசி என்று சொல்லிக்கொள்கிற ஒரு நபரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். பணமே வேணாமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏசப்பா போதுங்க. எதுவும் வேணாங்க. நான் கேட்டேன், ஏங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க கேட்டேன். 2 பிள்ளைங்க இருக்கு. ஏதாவது ஒரு பிள்ளை வந்து, அ எனக்கு ஏசப்பா மட்டும் போதும். ஏசப்பா மட்டும் போதும். சாரி ஏசப்பா இல்ல. வந்து எனக்கு அம்மா உங்கள ரொம்ப பிடிக்கும். உங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. மணிக்கு ஒரு தடவ சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா, நீங்க என்ன சொல்றீங்கன்றத கவனிக்கவே இல்ல. நீங்க ஒண்ணு சொன்னா, அவங்க என்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா வந்து, "அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டேன். அது தப்பு இல்லையான்னேன். "ஆமாம்மா தப்புதான். நீங்களும் அதான் பண்றீங்க" அப்படின்னேன். "ஏன்?" அப்படின்னா, "நீங்க ஏசப்பா பிடிக்கும், ஏசப்பா பிடிக்கும்னு வாயில சொல்றீங்களே தவிர, ஏசப்பா என்ன சொல்றாருன்னு கவனிக்கவே இல்ல. கர்த்தருடைய வார்த்தையில வந்து உங்களுக்கு பொருளாதாரத்த பத்தி என்ன சொல்லிருக்கு நீங்க கவனிக்கவே இல்ல. பணத்த பத்தி கர்த்தர் என்ன பேசியிருக்காருன்னு கவனிக்கவே இல்ல. அத கவனிக்க உங்களுக்கு விருப்பமும் இல்ல, ஆர்வமும் இல்ல. ஆனா சும்மானாச்சும் என்ன சொல்லிருக்கீங்க? ஏசப்பா தான் முக்கியம். ஏசப்பா தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிருக்கீங்க. ஏசப்பா முக்கியம் தான். யார் இல்லன்னா, ஏசப்பா தானே சொல்றாரு. நான் சொன்னேன், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனுடைய வேதனை கூட்டார்ன்னு சொல்லியிருக்காருங்க. கர்த்தர் தான் சொல்லியிருக்காரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு தரேன்னு சொன்னது யார்? நம்மளா போய் கேட்டோம். கர்த்தர் சொன்னாரு. ஆபிரகாம் அது இருந்தானே நமக்கு தெரியாது. இதுல எங்க நம்ம போய் ஐடியா குடுக்குறது? கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்குரியதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதான் சொன்னேன். எந்த அளவு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்கட்ட பேசுவாருன்னு அனுப்பிவிட்டேன் உங்கள. ஏன்னா, இந்த மாரி தான் ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க. அப்படி இருக்கும்போது நான் இப்ப சொல்றேன், God wants his people to have multiple sources of income. Even as I speak right now, in the spiritual, things are happening. God is aligning things for you. ஆண்டவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். சில கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய நிறைவை நீங்கள் பார்ப்பீர்கள் வரும் நாட்களிலே. ஓகே.